ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 17/9/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 433 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. 16/9/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 376 244. நம்ம ஆல் போர்டு 3 4 கொடுத்துருந்தோம். அதில் 4 பாஸ் ஆகிருக்குது. அதே போல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் சி போர்டுக்கு 4 பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த டி போர்டு இருக்குல்ல, அதோட ஒரு 1 ப்ளஸ் பண்ணிக்குவோம். 3 + 1 4 ஏசி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 + 1 7 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்படி பார்த்தோன்னா இது மூலமாக கிடைக்கிறதும் 6 + 1 7 தான். அதே போல் இங்கே எப்படி எடுத்திருக்கேன்னா 6 0 6 இந்த 4 இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகலாம். இல்லை 5 7 5 இந்த 4 ரிப்பீட் ஆகலாம். இல்லை 4 4 9. இதில் நான் இந்த ட்ரிக்கப்படி எனக்கு 4 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால 4 நான் எடுத்திருக்கேன். இதை மேட்ச் பண்ணி தான் ஏபிபிசி ஏபிசி போர்டு எல்லாமே எடுத்திருக்கேன். அதே போல் இது ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 நாளோட ரிசல்ட்டு, ஃபுல் ரிசல்ட்டு. இது வந்து ஒரு 5 நாளோட அந்த 3 நம்பர் மட்டும், ஏபிசி 3 நம்பர் மட்டும் 5 நாளைக்கு எடுத்திருக்கேன். இந்த சி போர்டு இருக்குல்ல, அது பாருங்கள் 8/3 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 0/5 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுபடி பார்த்தோம்னா 4/9. 4/9 தான் வரணும். அதே போல் இப்படி எடுத்துட்டோன்னா 8 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 4 பிசி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா அடுத்து 3 தான். இதில் கிடைச்ச நம்பர்ஸ் வச்சு நான் எடுத்துக்கிட்டது ஏ போர்டுக்கு 3 7 5, பி போர்டுக்கு 0 7 9, சி போர்டுக்கு 3 7 4. ஏபிபிசிஎஸ் 74 79 47 97 39 93 53 35. பாக்ஸ் 593 0 74. மிஷின் நம்பர் 487 322 3/8 2/7 2/7. ஆல் போர்டு நான் எடுத்த நம்பர் 3 9. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.